இனிமே என் மருமக வந்துதான் ஆளணும். ஆமா, நான் சொல்றதெல்லாம் கேட்கணும்னு எழுதியா கொடுத்திருக்கிற. நான் பெத்த பிள்ளையா இருந்தா என் பேச்ச கேட்கும். நீ எடுத்து வளர்த்த பிள்ளை தானே, அதான் சொல்லாம சொல்லிவிட்ட. எப்படியோ போடா போ. நடக்கிறது நடக்குது. பெரிய மனுஷன் ஆயிட்டடா, பெரிய மனுஷன் ஆயிட்ட. இலை, நீ பிறந்துதான் உன்னை உங்க அப்பா ஆத்தா கையில கூட கொடுக்கலடா, என் கையில தான் கொடுத்தாங்க. ஒரு புள்ளைய வளர்க்கறதுக்கு ஆத்தாளுக்கு பாதி பாரம், அப்பனுக்கு மீதி பாரம் சொல்லுவாங்க. மொத்த பாரத்தை இங்க சுமந்தம் பாரு, அதான் இங்க மிதிக்கிற. நல்லா மிதிடா. எவ்வளவு பார்த்துட்ட, மிதி. ஐயா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா. உங்க இஷ்டப்படியே செய்யுங்க. தீர்காயுசா இருங்கப்பா, தீர்காயுசா இருங்க. இந்தாடி பாசம்பு. என்னடி எப்படி பாக்குற? நான் 1000 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். 1000 பேரை முதலாத்துக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கேன். வெக்கப்படாம வாடி. நான் ரொம்ப கைராஸ்காரி. சந்தனத்தை எடுத்து அவர் கையிலையும் கன்னத்திலையும் மெதுவா தடவு. என்ன பாக்குறீங்க? சந்தையில ஒரு மாடு எங்களுக்கு பிடிக்கலையே. ஏன் கொளுத்த மாறா வேணுமா? கொளுத்த மாடா வாங்கிட்டு ஊருக்குள்ள போனா அதுகளுக்கு எங்களுக்கு வித்தியாசம் தெரியாதுயா. ஆமையா, அதனால இன்னைக்கோ நாளைக்கோ சாகராப்புல ஒரு நோஞ்சா மாடு எங்களுக்கு தேவை. இருக்கா? இருக்கே. வச்ச புல்லு எதுவுமே திங்க முடியாம படுத்த படுக்கே ஒரு மாடு இருக்கே. அதான் எங்களுக்கு வேணும். இருக்கா? ஆனா சந்தைக்கே கொண்டு வர முடியாத அளவு தொத்த மாடுங்கய்யா. தொத்த மாடா? கிளம்பி துண்டு போடு. ஏய், மோதிரம் மோதிரம்டா. பாத்து. என்னையா மூணை பிடிச்சிட்டான்? வரல. அப்ப 3000 தான். அப்ப 3000 தான். அந்த மாட்டுக்கு 3000. அந்த மாட்டை நீங்க பாக்கணும் சாமி. என் மாட்டுக்கு 300 ரூபாய் கொடுத்தா போதும். அப்படியா? என் விரல் அவ்வளவு சீப்பா? 3 விரலுக்கு 3000 தான் கொடுப்பேன். ஏனாங்க 300 ரூபாய் போதுங்க. 3000 தான் கொடுப்பேன். அவர்தான் குடுக்கறேங்கிறார வாய்க்குவியா? வர லட்சுமி தட்டி கழிச்சுக்கிட்டு இருக்க. சரி சரி, மாட்டை அள்ளிட்டு வந்து என் வீட்டுல போட்டுட்டு செக்ரட்டரி ரூபாயை கொடுத்துட்டு ரசீல கையெழுத்து வாங்கிக்க. அடா 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 அடா, என்ன சாப்பாடு, என்ன குழம்பு. செத்து போன நாக்குக்கு இன்னைக்கு தான் உசுரே வந்தது. ஏண்டா சித்தா, வாய்க்கு வக்கனையா குழம்பு வேணும்னு கேப்பிய, ஒரு புடி புடி. எப்படிடா குழம்பு? இருக்கு இருக்கு. ஏண்டா பொண்டாட்டி சமையல புகழ்ந்தா வாயில இருக்கிற முத்தா உதிர்ந்துரும். டேய், சாப்பிட்ட இலையில பொண்டாட்டி கொஞ்சம் மிச்சம் வைடா. எங்க இங்க சம்பகானா?
டேய் நில்றா, நானும் கவனிச்சுதான் வரேன். சின்னஞ்சிறுசுங்க கல்யாணம் ஆனதுங்க கலகலப்பா இருப்பாங்க. நீ என்னடனா மூஞ்ச தூக்கி வச்சுட்டு உம்முன்னு இருக்கிற. சாப்பிட்ட இலைய நீயே எடுக்கிற. கை துடைக்காவ முந்தானைய கொடுத்தா வேற தூண்ல தொடச்சிட்டு வர. உன் மனசுல என்னதான்டா நினைச்சிட்டு இருக்கிற? கேட்கிறல்ல, வாயை திறந்து சொல்லுடா. உனக்கு அவளை பிடிக்கலையா? என் மனசுக்கு ஒப்பல. என்னது ஒப்பலையா? என்னடா சொல்ற? இவளை பார்க்கும்போது எனக்கு செத்து போன செண்பகம் தான் வருது. டேய், சத்தம் போட்டு பேசாதடா, கேட்கிறவங்க சிரிக்க போறாங்க. ஏண்டா செத்து போயிட்டாள சண்பகம் அவங்க அப்பா அத்தா ஊர் உலகத்தை போல குளிக்கலையா, துணி மாத்தலையா, இல்ல உல வச்சுதான் திங்கலையா? அவளையே நினைச்சுக்கிட்டு ஒப்பாரை வச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எப்படியோ, என் மனசுக்கு ஒப்பலையே. என்னடா பெரிய மனசு? செண்பகத்தோட அப்பன் அவன் மகன் விநாயகன் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கான். இவருக்கு ஒப்பலையா? அவ செத்தது அவ வீட்டுக்காக இல்ல, எனக்காகத்தான். அதுக்காக அவ என்ன நீ தொட்டு தாலி கட்ட பொண்டாட்டியா? காலமெல்லாம் அவளையே நினைச்சிட்டு இருக்க? கட்டின பொண்டாட்டி கூட செய்யாதத அவ எனக்காக செஞ்சிருக்கா. கட்டினவளுக்கு என்னடா பதில் சொல்ற? மாமா, எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. ஏற்கனவே வேற ஒரு பொண்ணை நினைச்சிட்டு இருந்தவர் எனக்கு கட்டி வச்சு எங்க 2 பேரோட வாழ்க்கை இப்படி கெடுத்துட்டீங்களே. காவேரி, நீங்க பத்த பொண்ணா இருந்தா இப்படி செஞ்சிருப்பீங்களா? நான் தாயில்லாத பொண்ணு தானே, அதான் கட்டி வச்சுட்டீங்க. ஒரு நிமிஷத்துல என்னென்னவோ பேசிட்டியம்மா. என் விரோதி கூட நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவம்மா நான். உங்க அப்பனுக்கு தெரிஞ்ச விஷயம் உனக்கும் தெரியும் நினைச்சுதாமா இந்த கல்யாணத்துக்கே நான் ஏற்பாடு பண்ணேன். என் மகங்கிறதுக்காக சொல்ல, காதலுங்கிற பேர்ல அவங்க 2 பேரும் தோப்பு துறவெல்லாம் சுத்தல. இவன் பாட்டு மேல ஆசைப்பட்டு அவன் மனசை பறி கொடுத்திருக்கிறான். அதை அவங்க அப்பா கிட்ட சொல்லி இருக்கிறான். அது நிறைவேறல. எனக்கு தெரிஞ்சிருந்தா கால்ல கையில விழுந்தாவது அவங்க 2 பேருக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிருப்பேன். மம்மம் புடிச்சுவ தீய வச்சுக்கிட்டு கொளுத்திட்டு செத்துட்டான். அவ சாவுக்கு இவன் தான் காரணம்னு அவன் மனசு கடந்து உறுத்துது. அதனால்தான் உன்கிட்ட பேசி பழக மாட்டேங்கிறான். அம்மா, அவன் குடிகார இல்ல, பொழுதன்னைக்கு சீட்டு விளையாடுறவில்லை. பொழுது சாஞ்சா போதும் கண்ட வீட்டு கதவை தட்டுறவன் இல்லை. அவன் குழந்தை. தாலி கட்டினவளுக்கு துரோகம் பண்ணிட்டு அடுத்தவளோட குடும்பம் நடத்துற ஆம்பளைங்களுக்கு நடுவுல செத்தவளை மனசுல வச்சுக்கிட்டு தாலி கட்டின உன்னை தொடாம இருக்கிறானே, இப்படிப்பட்ட ஒருத்தன் கிடைப்பானம்மா? அம்மாடி, வெளியில தெரியற காயமா இருந்தா மருந்து போட்டு ஆத்தலாம். இது மனசுல ஏற்பட்ட காயம், ஆறுதலா பேசித்தாமா ஆத்தணும். உனக்கு அம்மாதான் இல்ல, அவனுக்கு ஆப்ப யாருமே இல்லப்பா. கடைசி வரைக்கும் நீ துணையா இருப்பேன்னு நான் நம்புறேன். கவலைப்படாதீங்க மாமா, கடைசி வரைக்கும் நான் துணையா இருப்பேன். இன்பமே வாசக்கு. என்னங்க வீட்டுல அம்மா அப்பா யாரும் இல்லையா? எல்லாரும் கல்யாணத்துக்கு போயிட்டாங்க. வேலைக்கார அந்த தவிடு பையன் இருக்கான், அவனுக்கு கடலை உருண்டை கொடுத்து சமாளிச்சுக்கலாம். இத பாருங்க, எங்க அப்பா கொடுத்த 10 நாள்ல 6 நாள் முடிஞ்சு போச்சு. இன்னும் 4 நாள் தான் இருக்கு. உங்க அப்பா கொடுத்த பணத்துல 3000 ரூபாய்க்கு மேல செலவு பண்ணிட்டேன். எப்படி செலவு பண்ணீங்க? அப்படி கேளு, விவரமா சொல்றேன். ஒரு அருமையான நோஞ்சா மட்டம் வாங்கினேன். அது இப்போ வரும்னு இழுத்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் மண்டையப்படுத்தும். இருக்கிற பணத்தை வச்சு அதுக்கு ஒரு கல்யாணம் கட்டி போடுறேன். அந்த மாடு எப்பங்க சாகும்? கவலைப்படாத. அடிச்சுட்டாங்க கல்யாணம். மாட்டு அமைக்காதீங்க, செத்து போகுது. போங்க போங்க, வேலைக்கு போங்க. நீங்க தான் என் தெய்வம் தலைவரே. என் தெய்வம் நீங்க தான் தலைவரே. தெய்வமா? என்னடா சொல்ற? தலைவரே, இந்த மாட்டை இத்தனை வருஷமா நான் வளர்க்கிறேன். இது கண்ணுல மகாவிஷ்ணு தெரியற விஷயம் எனக்கே தெரியாது. இதை கண்டுபிடிச்சு 3000 ரூபாய் கொடுத்து வாங்கிருக்கீங்களே, நீங்க தான் என் தெய்வம் தலைவரே. நீங்க தான் தெய்வம். டேய் வாங்கலாயிட்டு. இந்த மாட்டு கண்ணுல மகாவிஷ்ணு தெரியாரா? இங்க வாயா. என்னையா இது?
ஐயா என் நிலத்தை வித்து 15,000 ரூபாய் கொண்டுட்டு வந்திருக்கேன். இந்த பணத்தை வாங்கிக்கிட்டு மாட்டை அவுத்து விடுங்க ஐயா. எனக்கு கிட்ட வேடிக்கை காட்டினாலும் நான் பொழைச்சுக்கிறேன். எனக்கு வேணாம். ஐயோ நீயே சொல்ல. அவர்தான் கெஞ்சுறாருல, பணத்தை வாங்குங்க. ஆமா ஐயா கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு இந்த மாட்டை அவுத்து விட சொல்லுங்க. என்னங்க, அவர்தான் கெஞ்சுறாருல, பணத்தை வாங்கிட்டு மாட்டை கொடுங்களேன். ஐயோ சக்கு, அவன் 15,000 ரூபாய் தாமுங்கிறான். மூடிட்டு வாங்குங்க. தலைவரே என்கிட்ட இவ்வளவுதான் பணம் இருக்கு, வாங்கிங்க. இப்படி மரியாதை திருப்பி கொடுக்குறே இல்லையா? வாயை திறந்து தொலைச்சிருவேன். அம்மா மகராஜி நீங்க நல்லா இருக்கணும்மா. சக்கு 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 ஏன் பணத்தை வாங்கினேன்? சும்மா இருங்க. 15,000 ரூபாய் வருது, வேணாம் சொல்றீங்களா? ஐயோ இந்த மகாவிஷ்ணு மட்டும் இல்ல, இந்த பணமும் சேர்ந்து சரி பண்ணுதே. இந்த 4 நாள்ல எப்படி நான் பணத்தை செலவழிப்பேன்? மூளையை செலவழிச்சா பணம் தானா செலவாகும். என்னடி காவேரி, கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆகுது, முகத்துல ஒரு பூரிப்பே காணவே. என்ன சத்தத்தையே காணோம்? இத பாருடி, நான் கண்ணை பார்த்த கணக்கு சொல்றவ. உன் புருஷன் என்ன பயப்படுறானா இல்ல ஒதுங்கி போறானா? என்னம்மா கண் கலங்கி இருக்கு? ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லையா? இல்ல ஒண்ணுமே இல்லையா? என் கணக்கு எப்பவுமே தப்பா போகாதடி. ஆரம்பத்துல என் புருஷனும் இப்படிதான் இருந்தாங்க. அன்னைக்கு அந்த வண்ணச்சி கிழவி மட்டும் வைத்தியம் சொல்லலன்னா இன்னைக்கு நான் வதவதான் பெத்து போட்டிருக்கவே மாட்டேன். நான் ஒரு கீரை தரேன், பேர் சொல்லாத கீரை. அதோட சீரகம் ஜாதிக்காய் நல்லா அரைச்சு மோர்ல கலந்து கொடு. கொடுத்தா ஜெஞ்சனுக்கு ஜனக்கு நான் சொல்லி தர கணக்குன்னு வந்துட மாட்டானா? ஐயா வெக்கத்தை பாரு, அப்புறம் குவா குவாதா. பழனி எல்லாமே ஐயாவோட யோசனை தான். இந்த மழையவே வாங்க சொன்னேன், ஏற முடியாதுன்றாரு. அதனாலதான் இதை வாங்கி இருக்கிறாரு. சில்லறை வாங்கிட்டு இல்ல, நல்லா தோண்டிங்க. மனத்தலையா என்னப்பா பழனி ஆண்டி மகனா, கட்டாந்திர எதுக்குப்பா கடப்பாரில தோண்டிட்டு இருக்க? இது ஏறலாம் 20,000 ரூபாய் கொடுத்து நான் வாங்கியிருக்கேன். மேற்கொண்டு 1000 ரூபாய்க்கு தென்னை கண்டு வாங்கி நடுறேன். ஏட்டா டே உனக்கு அறிவு கட்டு போச்சா? கட்டாந்திர தென்னங்கன்னு வச்சா பட்டுல போகும். பட்டு போயிரும்ல? ஆமா. அதுக்கு தான் போய் வேலையை பாருங்க. உங்களுக்கு எல்லாம் வேலை இல்லையா? வட்ட போட்டு நீ தோண்டது போதும், மேல ஏறி போ. ஐயா என்ன உங்க கை ராசியான கை, நீங்க கை வச்சீங்கன்னா அவ்வளவுதான். வைங்க இது கொண்டா எப்படி? ஏண்டா அறிவுமணி, என்னடா இது சத்தம் கேக்கு? பாறையில் அப்படித்தான் கேட்போம். இது வேற சத்தமா இருக்கு. மம்பட்டி எப்படி? அறிவுமணி என்னடா பானை? ஏதாவது சோத்த ஒழிச்சு வச்சிருப்பாங்க. அட முட்டா போயலே, அது புதையலா. புதையலா? 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 ஐயோ எல்லாம் தங்க காசா இருக்கே. பாண்டியன் காலத்து பொற்காட்சிகள் ராணி மங்கம்மா அணிஞ்சதோ. தம்பி காரியமா தான் இந்த கட்டாந்தரைய வாங்கி இருக்குப்பா. இந்த இடத்துல புதையில இருக்கிற விஷயம் தெரிஞ்சானே வாங்கி இருக்க. விநாயகா அதிர்ஷ்டக்காரன்பா. கோடீஸ்வரர் ஆகிட்டீங்க. கோடீஸ்வரனா? அப்ப எனக்கு சகுக்கு கல்யாணம் நடக்காதா? தண்ணி தண்ணி பண்ணி பண்ணி தண்ணி இருந்தா இங்க வந்துருக்க மாடா. புதையில ஒழிக்க வழி சொல்றா. நீங்க எங்க கவலைப்படுறீங்க? பூமி கடையில எது கிடைச்சாலும் அரசாங்கத்துக்கு தான் சொந்தம். அப்போ இத பஞ்சாயத்து போர்டுல ஒப்படைச்சிட்டா எனக்கு சக்குக்கும் கல்யாணம். தூக்கு.